அருள்வழுத்த பழச்சுவை கரும்பை தேனி ஆரம்பிருந்து என் கண்ணை அறியவான பொருளும் தருமுறை கண்ணை எங்கா பூர்ணமாக நின்ற ஒன்றை புனித வாழ்வை கருத்துரை கருத்தும் கருத்தாய் மிவி காலமும் தேசம் வகுத்து கருவியாதி விரிவினையும் ஊட்டி உயிர்பொருளை ஆட்டும் விழுப்பொருளை நான் சொல்ல விண்ணப்பம் கேளே. ஐயப்பா எல்லாரும் நல்லபடியாக வச்சுக்கோ. எல்லாரும் அருளை பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயப்பா. என்ன சாமி நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் அவங்க இருக்காங்கல்ல. அவங்க வச்சாலும் அதே தோசை சட்னி தான், நான் வச்சாலும் அதே தோசை சட்னி தான். சாப்பிடுங்க சாமி. இல்ல சாமி மாலை போட்டிருக்கீங்களே எச்சிலாம் படுமேன்றதுக்காக கேட்டேன். வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். வாயுங்கிறது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் இல்லை. என்ன ஆமா, வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாம். ஏன் சாமி என்ன சாப்பிட்டீங்க? 2 தோசை, ஒரு பூரி செட்டு, ஒரு வடை. மொத்தம் 20 ரூபா ஆச்சு. கொடுங்க. என்னோட அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க சாமி. ஐயோ, நான் வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டத்தை மாத்திட்டேன். அப்பப்ப கேஷை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் வேணாம், அது அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். இந்தாங்க. இது மீனா இங்க வா. ஆமா, என்ன இது, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? அப்பா, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, துவைக்க போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் இருந்தது, அதனால போட்டிருக்கேன். ஏமா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எது நல்லா இருக்கு? சாயங்காலம் அப்பா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன், போதுமா? அப்பா எனக்கு உனக்கு இல்லாமல நீ மட்டும் என்ன ட்ரெஸ் போட்டுருக்க? உங்க 2 பேருக்குமே புது ட்ரெஸ் வாங்கி தரேன். உங்களுக்காக தான் வாங்கிட்டேன். சரி, கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. அம்மாவை கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு உங்க எல்லாருக்காக வேண்டிட்டு வரோம். போங்கடா. அப்பா ஆமாண்டா, ஆமா சொல்றீங்க. உங்களுக்காக தான் எல்லாமே. போங்க, அம்மாவை கூப்பிட்டு வாங்கடா. போங்கடா, போங்க. அம்மா அம்மா, அப்பா உங்களை கோயிலுக்கு போறதுக்காக கூப்பிடுறாரு. வேண்டாம், நான் போலம்மா. அம்மா, கோயிலுக்குன்னு கூப்பிடும்போது மாட்டேன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வாங்கம்மா. இதை பாரு மீனா, உங்க அப்பா ஏதோ நம்ம கூட இருக்காரு, சாப்பிட்றாரு. மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா அதுவே போதும். மற்றபடி அவர் கூட சேர்ந்து வாழறது, கோயிலுக்கு போறது, அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா இப்படி வெறுத்து போய் பேசுறீங்க? பின்ன என்ன நர்மதா, நான் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எதுக்கா புதுசா அதெல்லாம்? என்னம்மா இன்னுமா பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் மறந்துருங்க. அப்பா மனசு திரும்பி வந்திருக்காரு. அப்பா என்ன உங்களை பீச்சுக்கு சினிமாக்கு நான் கூப்பிட்டாரு, கோயிலுக்கு தானே கூப்பிட்டாரு. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. இத பாரு, இப்ப போய் அதெல்லாம் சங்கடமா இருக்கும். அம்மா, எல்லார் வீட்லயும் அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கும்போது எங்க அம்மா அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்காதம்மா? என்னம்மா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க எழுந்துருங்க, வாங்க போலாம். வாங்கம்மா. வாங்கம்மா, இனிமேலாவது கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டட்டும். நீங்க போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. அப்பாவோட சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாலட்சுமி வா, உன் கூட சேர்ந்து நல்ல காரியத்துக்கு போய் எவ்வளவு நாளாகுது. 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம குடும்பத்துக்காக எல்லாருக்காக வேண்டிட்டு வரலாம். வாலட்சுமி வா, போலாம். போங்கம்மா. போயிட்டு வாங்கம்மா. வாலட்சுமி, குழந்தைங்களுக்காக வா. அம்மா, இந்த காசை வச்சுக்கோ, அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கோ. சரிப்பா. வரட்டுமா? வரேன்டா. சரிப்பா.